அத்தனை அழகா பிரபு அயோத்தியால அவதாரம் பண்ணிட்டான். சைத்ரே நவமிகேதி தௌ அப்படின்னு அழகா ஜம்முன்னு பிரபு நவமி திதியில ஆசையா பூமியில வந்தான். அவதாரம் அப்படின்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். அவதாரம்னா கர்ப்பவாசம் இல்லாம வரான்னு அர்த்தமே கிடையாது. அவதாரம்னா பெரியவன் தன் நிலையை விட்டு கீழே இறங்கி சாதாரணமா வர்றது சௌலபியம்னு சொல்லுவோம். டவுன் டு எர்த்ன்ற போது அதான் அவதாரம், வேற ஒன்றும் யோசிக்காது. டவுன் டு எர்த், நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி வந்தா அதான் அவதாரம். ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான், அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம் சாதாரண ஒரு மனுஷனா இப்படிதான்டா நீ இருக்கணும்னு வாழ்ந்து காட்ட வந்ததுனால ராமவதாரம் சர்வஸ்ரேஷ்டம். நீ எப்படி இருக்கணும் நான் சொல்லித்தரேன்டா குழந்தை அப்படின்னு பிரபு அந்த உரிமையை எடுத்துக்கிறானே, இது என் கடமை. என் குழந்தைகளுக்கு நான் வழிகாட்டேன்னு வரான் இல்லையா. ஒரு ஜிபிஎஸ் போட்டா கூகுள் வழி காட்டுறதுன்னு எவ்வளவு சௌகரியமா இருக்கு அப்படின்னு. அதேதான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஜிபிஎஸ் ராமன், இது ஆர்பிஎஸ் வச்சுக்கோங்க, ராமன் பொசிஷனிங் சிஸ்டம். ராமா சொல்லிட்டாங்க இப்படிதான் வாழணும், இந்த ரூட்ல இப்படியே போனா வச்சுக்கோயேன் கொஞ்சம் ரோடு பிளாக் எல்லாம் இருக்கும், அடுத்த ரோட்ல போய் டைவர்ட் பண்ணிக்கலாம், யூட்டர்ன் அடிச்சுக்கலாம். ஆனா நீ போக அடைய வேண்டிய இடத்தை அடையணும்னு ஜிபிஎஸ் காட்டுற மாதிரி ஏ மனுஷா உன் மனசு இருக்க வேண்டிய ஸ்திதியில இருந்தால் நீ இதை அடைவாய். சிம்பிள். ராமாயணம்ன்றது மனச வழி நடத்துறதுக்கான அழகான ஒரு கிரந்தம். நம்மள அப்பப்ப ஒரு சுய சோதனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, நம்மள அப்பப்ப உரசி பார்த்து நான் சரியான பாதையில தான் போகிறேனா அப்படின்னு நம்மளுடைய தராதரத்தை நாமே தீர்மானிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் ஸ்ரீமத் ராமாயணம்.